என்னாச்சு பிரியா? காய்கா எனக்கு பயமா இருக்கு காய்கா. ஒரே கனவா வருது. நம்மளெல்லாம் பிரிச்சு வேற வேற வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க காய்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காய்கா. பயப்படாத பிரியா, நம்மள யாரும் பிரிக்க முடியாது. நாம எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். கவலைப்படாத பிரியா. கனவு தானே அது, அதுக்கு போய் அழலாமா? இதான் கெட்டிக்கார பொண்ணாச்சு. அழாத பிரியா ப்ளீஸ். பிரியா பயப்படாத பிரியா. பாரு, நாங்க எல்லாம் உன்னை சுத்தியே இருக்கோம்ல, நீ எதுக்கு பயப்படணும்? அழக்கூடாது. பிரியா, நான் உன்னை விட சின்ன பொண்ணா இருக்கும்போதே இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். நான் அழறேன்னா பாரு, நல்ல பொண்ணுல அழக்கூடாது. இதை பாரு பிரியா, 4 வருஷமா நம்ம 6 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். என்னைக்காவது புரிஞ்சிருக்கோமா? இப்போ ஏன் திடீர்னு பயப்படுற? பிரியா, நம்மளுக்கு அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி எல்லாமே நம்ம 6 பேர் தான். அப்படி இருக்கும்போது ஏன் பிரியா பயப்படுற? எங்கே சரி பாப்போம். கைக்கரிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இவர்களுக்கு போதும். ஏய் ஏய் பிச்சுறான் பிச்சு. ஆமா, இந்த டேவிடோட விளையாடாதீங்க. ஐயோ என்ன இது? நீங்க எண்ணெயில சமையல் பண்றீங்களா இல்ல உங்க வேர்வையில சமையல் பண்றீங்களா? இப்படிதாம்மா சமைப்பேன். போங்க இங்க இருந்து. எப்ப பாரு இப்படிதான். போதும் நீங்க சமையல் பண்ணது, எங்களுக்கு நாங்களே சமைச்சுக்கிறோம். நீங்க போங்க போங்க. விடுங்க 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 இல்லையா? ஸ்வாதி come here. உன்னை ദത്തെടുക്കാൻ വന്നിട്ടുണ്ട്. Come with me. സ്വാതി, இவங்க மதுரையிலிருந்து வந்திருக்கணும். വലിയ പണക്കാരங்க, വലിയ கோழிப்பண்ணை வச்சிருக்கணும். நீ அவங்க கூட போனா சந்தோஷமா இருக்கலாம். யூ கேன் பி வெரி வெரி ஹாப்பி. என்ன போறியா? இதை பாராத்தா, நிறைய வேலை கொடுத்து இம்சப்படுத்துறோன்னு நினைக்காது. ஏதோ காலையில் எழுந்திரிச்சோமா, கோழிக்கு இறைய வச்சோமா, மத்தியானம் முட்டை அது எடுத்தோமா, சாயங்காலம் கோழி கூட்டெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தணும். அம்புட்டு தான். இதை பாரடி பொண்ணு, காலையில் எழுந்து வாசை கூட்டி மொழுகி பாத்திரம் பண்டம் தொலைக்கி கூட மாட கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. உனக்கு 3 வேளை சோறு போட்டு உன்னை நல்லா பார்த்துக்குவேன். என்ன வரியா? என்னடி இது? ஸ்வாதி, ஸ்டாப் இட். இது நமக்கு சரிப்பட்டு வராது. வாடி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, வந்து ஏய் இடியட், கூல். போதும் நீங்க சமைச்ச லட்சணம். இப்போ இங்க இருந்து நீங்க போக போறீங்களா இல்லையா? ஏய், நான் இப்படிதான் சமைப்பேன். நீங்க இதுதான் சாப்பிடணும். இது உங்க தலையெழுத்து. போங்க இங்க இருந்துங்க. அண்ணாதீங்களா? காலங்காத்தால வந்துட்டாளுங்க சொல்றதுக்கு. ஐயா, நீங்க அண்ணாதங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஐயோ, என்ன என்ன இங்க கலாட்டா? வாட் இஸ் ஹேப்பனிங்? டேவிட், வாட் இஸ் திஸ்? ஸ்டாப் இட். ஐயோ, ஸ்டாப் இட். என்ன இங்க கலாட்டா? സ്വാതി, നീ ആക്ട് ചെയ്തു. എനിക്ക് തെരിയില്ലെന്ന് വിചാരിച്ചു അല്ലേ? மேடம், ஸ்டாப் இட். பேசான் பாடில்ல. லண்டன்ல இந்த ஆசிரமத்துக்கு பணம் கொடுத்த அம்மா செத்து போய் இனி யாரு பணம் தரும்? இது க்ளோஸ் ചെയ്യാൻ പോവാണ്.
எல்லா குட்டிகளும் ஓரோருத்தரும் தத்தெடுத்து போய் நீங்க தான் போகாதது. நாங்க 6 பேர் பிரிஞ்சு போக மாட்டோம். Stop it. பேசான் பாடில்ல. I will give you 15 days time. You must all go. Okay? Otherwise, I'll send you to government home. நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க பிரிய போறது இல்ல. Stop it. பேசான் பாடில்ல. Come on, come on. Clean everything. Be quick. Come on. Do 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 do. ആറ് പേരും ചേർന്ന് ആട്ടം പോടുന്നു. നിങ്ങൾ 6 പേരെയും ചേർന്ന് ദത്തെടുക്കാൻ എന്ത ഇളിച്ചവായം വരുന്നു എന്ന് ഞാൻ പാക്കട്ടെ. நம்ம மூளையை நம்ம பயன்படுத்தணும். மாட்ட என்ன சொல்றாங்க, வேணா கைட்டி தருவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நோ யூஸ் அட் ஆல். ஜாக்சன், இது 200 கோடி பிசினஸ். இந்தியாவில் உள்ள எல்லா பிசினஸ்மேனும் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம எப்படி இந்த போட்டியில் ஜெயிக்க போறோம்? டாக்கோ ஃபுட்ஸ் அமெரிக்காவோட இந்த கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணோம். இந்த பிசினஸ் நம்ம பண்றோம். எப்படியாவது சார், நம்ம சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்கள எல்லா விதத்திலையும் திருப்திப்படுத்தும். ஆஷா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண மட்டும் போறாது, எல்லா கம்பெனியும் அதை பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணணும். கரெக்ட். நான் கூட இந்த கொசுவத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஷட் அப் ஜாக்சன். வித்தியாசம்னு கேட்டிங்களே. ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க் யூ. நாம இப்போ சாரி சார். ஹமீத், ஆஃபீஸ் வர நேரமா அது. சாரி சார், என் சன்னுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ ஃபார் எனி எக்ஸ்பிளனேஷன். சாரி, இனிமே இப்படி நடக்காது. நடந்தா அங்கே இருக்க மாட்டீங்க. ஓகே, தட் வில் பி ஆல். ஹமீத், ஒரு நிமிஷம். என்னாச்சு உங்க பையனுக்கு? சைக்கிளில் போகும்போது ஒரு லாரிக்காரர் வந்துடுச்சு. ஹெட் இன்ஜரி. இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? சென்னை காளியப்பா ஹாஸ்பிட்டல். ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு டாக்டர் சந்திரசேகர் ப்ளீஸ்? சக்தி ஹியர். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. இன்னைக்கு காலையில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் ரமேஷ்னு ஒரு 10 வயசு பையன் ஹெட் இன்ஜரியோட அங்கே அட்மிட் ஆயிருக்கான் போல இருக்கு. ஆஹா, இப்போ எப்படி இருக்கான் டாக்டர்? அப்படியா? அப்போ நீங்களே கொஞ்சம் பர்சனலாக இந்த கேஸை பார்த்தா. ஓகே சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அமித், இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம். Hi Asha. Hi Shakti. Hi Savita. How are you? Savita, the office time. Office முடிஞ்சப்புறம் உன்னை பார்க்குறேன். எனக்கு தெரியும் Shakti. Evening 7:30 அரியர் பார்க்ல உனக்கு வெயிட் பண்ணுவேன். இது ஃபோன்லயே சொல்லிருக்கலாமே. ஃபோன்ல இது சொல்ல முடியுமா? Bye. Hey Jackson, 7:30 நான் சபிதாவோட வெளில போறேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ண நான் இல்லைன்னு சொல்லு. ஓகே? அங்க என்ன பண்றீங்க? குமார் வந்திருக்கா, வினிதா பேசிட்டு இருக்கா. அவ லவ் பண்றா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. நீ சும்மா பேசாம உட்காரு. எனக்கு பிடிக்கல காயத்ரி. அந்த குமார் விக்கி கேங்ல சேர்ந்து சுத்திட்டு இருக்கா, உனக்கு தெரியுமா? ஐயோ, விக்கி பயங்கர கெட்டவனாச்சு. என்ன பண்றது? நிருப்பா, இங்க வா நிருப்பா. அடுத்தவங்க பேசுறத கேட்க கூடாது, பார்க்க கூடாது. இங்க வா நிருப்பா. கொஞ்சம் சும்மா இரு. சரி, அவங்க என்னதான் பண்றாங்க அங்க? ஏன் உங்க Dress எல்லாம் கேட்றாங்க? அடுத்தவங்க பேசுறத பார்க்க கூடாது, கேட்க கூடாது. என்ன வினி, நீயே இன்னும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்? எப்படி இந்த ஹாஸ்டல் மூட தான் போறாங்க? வினி, நான் மெட்ராஸ் போறேன், என் கூட வந்துரு. அங்க போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல குமார், என்னால மெட்ராஸ் வர முடியாது. எப்படி நான் நிருப்பா, சுவாதி எல்லாரையும் விட்டுட்டு மெட்ராஸ் வர முடியும்? சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றேன்? வெயிட் பண்ணலாம். நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். I love you.
அவங்க அப்படிதான் சொல்லிட்டு குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், ஒரு பேட் நியூஸ். என்ன? அந்த டீல் ஒத்து வரல. ஏன் சார், நம்ம பேக்ரவுண்ட் பிளான் எல்லாம் பிடிச்சிருக்கான். என்ன வேற என்ன ப்ராப்ளம்? வேற யாராவது பெட்டர் ஆஃபர் கொடுத்தாங்களா? இல்ல சார், அப்படி இல்ல. என்ன ப்ராப்ளம்? அது வந்து கம் ஆன் ஆஷா, சொல்லுங்க என்னன்னு. நீங்க உங்களுக்கு பிசினஸ் மேல கான்சென்ட்ரேஷன் இல்லையா? பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களா? உங்க இமேஜ் சரியில்லையா? என்ன இமேஜ்? எவன் சொன்னான்? எவ்வளவு அள்ளி கொடுத்தோமையா? அப்ப இருந்த இமேஜ் இப்ப எங்க போச்சு? எவனோ சொன்னதுக்காக இந்த பிசினஸ் என்னால மறக்க முடியாது. இதே மான பிரச்சனை. இந்த பிசினஸ் எனக்கு வேணும். சும்மா பிசினஸ் இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு மட்டும் நீங்க இங்க இல்ல. கொஞ்சம் யோசிங்க. தம்பி, உங்க சபிதா பொண்ணு 4-5 தடவை போன் பண்ணிட்டா. தாஜ் ஹோட்டல்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். அதை விடுங்க. அதை விடுங்கன்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் கேட்கல. சாமினா, என்ன தம்பி இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, வாங்க சொல்றேன். வேண்டாம் தம்பி, இன்னைக்கு அளவோடு இருக்கிறீங்க. பேசாம உட்காருங்க. வேண்டாம் தம்பி. சும்மா இருங்க. இந்தாங்க. வேண்டாம் தம்பி. எனக்காக. ஆமா, என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் சாமினா, இந்த காரு, இந்த பங்களா, இந்த வசதி எல்லாம் எப்படி வந்துச்சு? 10 வயசுல எங்க அப்பா செத்து போன போதெல்லாம் வச்சுட்ட போனாரு. இதெல்லாம் என் சொந்த திறமையில கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சேன். நீங்க தான் கூடவே இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா? தம்பி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை யார் என்ன சொன்னாங்க? என்ன சாமினா, எனக்கு சொசைட்டில ஏதோ இமேஜ் இல்லையா? நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதனால ரெண்டும் பிசினஸ் பண்ண மாட்டாங்களா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இவங்களுக்கு என்ன? பொறாம தம்பி. அவங்களுக்கெல்லாம் உனக்கு இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு பொறாம. அதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம். விடு தம்பி, இந்த பிசினஸ் போச்சுன்னா 1000 பிசினஸ் வரும். இல்ல சாமினா, இல்ல. இது ரொம்ப பெரிய பிசினஸ். இது நான் தான் பண்ணணும். பண்ணியே தீர்வேன். டாஃபி காஃபி டாஃபி காஃபி டாஃபி காஃபி டாஃபி காஃபி டாஃபி காஃபி டாஃபி காஃபி டாஃபி இட்ஸ் a coffee in a toffee Paris coffee bite டடாங். ஸ்வாதி, துர்கா, வினி, நிரு, இங்க பார், நம்ம பெரிய மாட்டோங்க நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. எங்க? இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வருவார். சார், ஒரு சூப்பர் ஐடியா. கேட்காதுல்ல சார்? ஒரு சூப்பர் ஐடியா சார். யார் ஐடியா? இட்ஸ் மைன். இது என்ன மார்வாடிகளை கடனா வாங்க முடியும்? அப்போ நிச்சயமா நல்லா இருக்காது. என் டைம் வேஸ்ட் பண்ணாத, வெளில போ. சார், என்ன சொல்ல வரான்னு கேட்டு பார்க்கலாமே. தட்ஸ் ரைட். ஒருத்தன் எப்பவுமே முட்டாளா இருப்பான், நீங்க எடை போடக்கூடாது. இட்டேக் திருப்பதி, அதுல எத்தனையோ மொட்டைகள். சரி சார், நான் ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறேன். கொடைக்கானல ஒரு அனாத ஆசிரமம் இருக்கான். அதை கூடி சீக்கிரமே மூட போறாங்களா? அங்க 6 அனாத குழந்தைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியாம இருக்குன்னு இதுல நியூஸ் வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த 6 குழந்தைய நம்ம தத்தெடுக்கிறோம். போ. தத்தெடுக்கவா? முதல்ல வெளில போயா? போறேன். சொல்றத முழுசா சொல்லிட்டு போறேன். சார், அந்த 6 குழந்தைய ஒட்டுமொத்தமா நீங்க தத்தெடுத்தீங்க வச்சுங்க, உலகமே உங்களை போற்றி பாடும். பேப்பரு, டிவி, ஸ்டார் டிவி, ஆண்டனா, சந்து பொந்து எல்லா இடத்துலயும் உங்க பேர் தான் சார் அடிபடும். உங்களை டீல்ல விட்டானே அந்த டீல் பார்ட்டி, அவனை கலாங்கோல் போட்டு இழுத்துடலாம். எப்படி நம்ம சூப்பர் ஐடியா? இப்போ சொல்றேன், வெளில போ. சார், இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து என்ன வளர்றீங்க? சார், இதனால நமக்கு பல லாபம் இருக்கு. உங்களுக்கு நல்ல இமேஜ் வரும், இந்த பிசினஸும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இதனால அந்த அனாதை குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். என்ன ஆஷா, அதுக்கு நான் உங்களை வீட்டில் கொண்டு வந்து தங்க வைக்க முடியுமா? 6 குழந்தைங்களை எப்படி நான் வீட்டில் சமாளிப்பேன்? சார், நம்ம பிஸ்னஸ் முடிக்கிறதுக்கு வச்சுப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். சார், அந்த பிஸ்னஸ் முடிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. இதுதான் நம்ம கிடைக்கிற கடைசி சான்ஸ். சார், இது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, இதோ பண்ணுங்க. 6 பேரும் ஒண்ணா தத்தெடுக்க போறீங்களா? ஓ மை குட்னஸ். ஐயோ பாவம்,
എന്റെ എതിരിക്ക് കൂടെ ഇങ്ങനെ ഒരു നിലമ വരാൻ പാടില്ല. ഇവങ്ക ഇംസ ഉങ്ങളാൽ താങ്ങ മുടിയാതെ. മിസ്റ്റർ ശക്തി ഈസ് എ വെരി ഗുഡ് ബിസിനസ് മാൻ. ഐ നോ. അയാൾക്ക് എന്തിനാ ഈ വിവരത ബുദ്ധി? ദേ ഞാൻ ഇവരെ ഏതെങ്കിലും ഒരു ഗവൺമെന്റ് ഹോമിൽ അയച്ചേക്കാം. നിങ്ങൾ തപ്പിച്ചൊന്നെനിച്ച് പോയേക്കണം. ഓക്കെ? യു ആർ ഫീലിംഗ് കോൾഡ്? വിൽ യു ഹാവ് എ സ്മോൾ? நோ நோ தேங்க் யூ. அவங்கள எங்களால சமாளிக்க முடியும். நீங்க கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அப்புறம் உங்க இஷ்டம். ஸ்வாதி, இவ ஒத்திய பார்த்தா உங்க மனசு மாறும். வானரம் நம்பர் 1. ஹலோ மேடம், இந்த ஆண்டி என்ன தத்தெடுக்க வந்திருக்காங்களா? எஸ். ஐயோ, நல்லா நடிக்கிற. இது நடிப்பில்ல ஆண்டி, நிஜம். எனக்கு ஒரு நாளுக்கு இந்த மாதிரி 4-5 தடவை வரும் தெரியுமா? நான் சமாளிச்சுக்கிறேன். மற்றவங்கள எங்க? இன்னும் யாரை பார்க்கணும் நீங்க? உங்க 6 பேரையும் தான். எங்க 6 பேரும் தத்தெடுக்க போறீங்களா? ஆமா. காயத்ரி, நிருபா, துர்கா எல்லாரும் வாங்களே, சீக்கிரம் வாங்களே. காயத்ரி வா. ஏய், இந்த ஆண்டி நம்ம 6 பேரும் தத்தெடுக்க போறாங்களா? இங்க எந்த விடுதலை? உதவின்றது விளம்பரத்துக்காக இல்ல, மனசு திருப்திக்காக. உங்க மனசு திருப்திக்காக. மிஸ்டர் சக்தி, ஊர்ல இருக்க பணக்காரங்கெல்லாம் உங்களை மாதிரி பெருந்தன்மையோட நடந்துக்கிட்டாங்கன்னா உலகத்துல அனாதைகளே இருக்க மாட்டாங்க. நாட்டுல எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இவர் மாதிரி இருப்பாங்களா? சக்தி சார், ஒன் மோர் கொஸ்டின். நீங்க அப்பா அம்மா இல்லாம வளர்ந்ததுனால இப்படி நடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வண்டி வந்துடுச்சு. Hi everybody, I'm Shakti. சார், இது துர்கா, ஸ்வாதி, பிரியா, வினிதா, காயத்ரி, நிருபா. ஹாய். நான் இவர் PA ஜாக்சன், சன் ஆஃப் மைக்கேல். நீங்க எல்லாம் என்ன செல்லமா மைக்கேல் ஜாக்சனே கூப்பிடலாம். அங்கிள், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. Thank you. இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க தனியாவா இருக்கீங்க அங்கிள்? அதான் நீங்களா வந்துட்டீங்களே. அங்கிள், 1 minute. உங்க பிசினஸ் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Keep it up. A naughty girl. ஓகே, நான் கிளம்புறேன். உங்களுக்கு வீட்டில் சுற்றி காட்டிடுங்க. எஸ் சார். ஓகே சார். ஹலோ, இவர் தான் சுவாமி அங்கிள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரு. வாங்க, வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கலாம். வாங்க.